சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பார்த்தலாம். A single electron transistor is a nano electronic device that controls the flow of individual electrons through a small conducting island quantum dot using the Coulomb blockade effect. அதாவது சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் அப்படின்றது ஒரு நானோ எலக்ட்ரானிக் டிவைஸ். அதாவது நானோ எலக்ட்ரானிக்னா என்னது? எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்க போது அது நானோ ஸ்கேலில் இருக்க போகுது, அதனால தான் நானோ எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட இண்டிவிஜுவலாக இருக்க எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண போகுது. இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் எங்கே ஃப்ளோ ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்மால் கண்டக்டிங் ஐலாண்ட். அந்த கண்டக்டிங் ஐலாண்ட் வந்து குவாண்டம் டாட்டை நம்ம எடுத்துக்குவோம். எந்த எஃபெக்ட் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா Coulomb blockade எஃபெக்ட். இப்போ நம்ம பிரின்சிபல் பற்றி பார்க்கலாம். Coulomb blockade effect தான் இதோட மெயினான பிரின்சிபல். The operation of SET is based on the Coulomb blockade phenomenon. ஓகே, இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். When an electron enters a very small conducting island, it creates an electrostatic charge. ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ரொம்பவே சின்ன கண்டக்டிங் ஐலாண்ட், அதாவது நம்மளோட குவாண்டம் டாட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது அது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சார்ஜை உருவாக்கும். This charge increases the energy of the island. இந்த சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா அது அந்த ஐலாண்டோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுது. அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் அனதர் எலக்ட்ரான். அதாவது வேற ஒரு எலக்ட்ரான் உள்ளே வந்துச்சுன்னா அதை தடுக்குது. பை அப்ளையிங் சூட்டபிள் கேட் வோல்டேஜ் த எனர்ஜி பேரியர் கேன் பி கண்ட்ரோல்ட், அலோயிங் எலக்ட்ரான்ஸ் டு டனல் ஒன் அட் அ டைம் த்ரூ த ஐலாண்ட். அதாவது ஒரு சூட்டபிளான நம்ம கேட் வோல்டேஜ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி பேரியரை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி எலக்ட்ரான்ஸை ஒன் பை ஒன்னாக அனுப்ப முடியும். The charging energy responsible for Coulomb blockade is EC is equal to E square by 2C. இங்க EC அப்படின்னா சார்ஜிங் எனர்ஜி ஆஃப் த ஐலாண்ட், ஈனா எலக்ட்ரானிக் சார்ஜ், சீனா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த ஐலாண்ட். அதாவது சார்ஜிங் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா அந்த எலக்ட்ரான் வந்து அந்த ஜங்ஷன் டனல் இருக்குல்ல அதை தாண்டி டனல் ஆகிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் சார்ஜிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். A single electron transistor consists of மொத்தம் 5 காம்பனன்ட்ஸ் வரும். First one, source acts as the supplier of electrons. Electrons supply பண்ண போகிறதே source மட்டும்தான். Connected to the quantum dot through a tunnel junction. அதாவது tunnel junction வழியாக quantum dotோட connected ஆகிருக்கும். Second, drain collects electrons from the quantum dot. Quantum dot கிட்ட இருந்து வர எல்லா எலக்ட்ரானையுமே drain வந்து கலெக்ட் பண்ணும். Forms the output terminal of the transistor. டிரான்சிஸ்டரில் இருக்க அவுட்புட் டெர்மினலை இதுதான் ஃபார்ம் பண்ணும். குவாண்டம் டாட் ஐலாண்ட். குவாண்டம் டாட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். வெரி ஸ்மால் கண்டக்டிங் ரீஜியன், வெரி ஃபியூ நானோமீட்டர்ஸ் இன் சைஸ். இது வந்து ரொம்பவே சின்னதாக இருக்க ஒரு கண்டக்டிங் ரீஜியன். இது ஃபியூ நானோமீட்டர்ஸ் சைஸில் இருக்கும். ஸ்டோர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ். ஒரு சிங்கிள் எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதை வந்து அதோட மூவ்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும். டனல் ஜங்ஷன்ஸ், thin insulating barriers between source island and island drain. அதாவது டனல் ஜங்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு இன்சுலேட்டிங் பேரியர் மாதிரி. இது வந்து நம்ம சோர்ஸ்க்கும் ஐலாண்டுக்கும் நடுவுலையும் ஐலாண்டுக்கும் ட்ரெயினுக்கும் நடுவுலையும் இருக்கும். அலோ எலக்ட்ரான்ஸ் டு பாஸ் த்ரூ த குவாண்டம் டனலிங். இது என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸை வந்து குவாண்டம் டனலிங் வழியாக பாஸ் பண்ண வைக்கும். கேட் பற்றி பார்க்கலாம். பிளேஸ்டு நியர் த குவாண்டம் டாட் அண்ட் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் ஃப்ரம் இட். கேட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு குவாண்டம் டாட் பக்கத்தில் இன்சுலேட் பண்ணி எலக்ட்ரிக்கலி இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்ட்ரோல்ஸ் எலக்ட்ரான் ஃப்ளோ பை சேஞ்சிங் த ஐலாண்ட்ஸ் பொட்டன்ஷியல். அதாவது எலக்ட்ரான் ஃப்ளோவை இது கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஐலாண்டோட பொட்டன்ஷியலை சேஞ்ச் பண்ணி. இப்போ நம்ம டயக்ராம் பார்த்துடலாம். டயக்ராமில் இங்கே பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கே நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட சோர்ஸு ஐலாண்டு ட்ரெயின் மூணும் வரிசையாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஊடால டனலிங் ஜங்ஷன்ஸ் இருக்கும், 2 டனலிங் ஜங்ஷன்ஸ். அப்புறம் இதான் கேட் கெப்பாசிட்டர், இங்கே கேட் இருக்கும். அண்ட் இங்கே ஒரு கேட் பொட்டன்ஷியல் கொடுப்போம். எல்லாத்தையுமே வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்போம் அட் லாஸ்ட். ஒர்க்கிங் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இனிஷியல் ஸ்டேஜ். த கண்டக்டிங் ஐலாண்ட் இஸ் ஐசோலேட்டட் பை 2 டனல் ஜங்ஷன்ஸ். நம்ம அந்த டயக்ராமில் பார்த்த மாதிரியே நம்மளோட கண்டக்டிங் ஐலாண்ட், அதை தான் குவாண்டம் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து 2 ஜங்ஷன்ஸ் வச்சு ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டியூ டு Coulomb blockade, எலக்ட்ரான்ஸ் cannot freely enter the island. Coulomb blockade காரணமாக நம்ம எலக்ட்ரான்ஸ்லாம் அந்த ஐலாண்டுக்குள்ளே ஈஸியாக உள்ளே வர முடியாது. அப்ளையிங் கேட் வோல்டேஜ். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம கேட் வோல்டேஜ் அப்ளை பண்ண போகிறோம். voltage is applied to the gate terminal. நம்ம கேட் டெர்மினல் பார்த்தோம்ல, அங்கே வந்து ஒரு வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம்.
the electrostatic potential of the island changes. இப்போ நம்ம அந்த ஐலாண்டோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன ஆயிருக்கும், சேஞ்ச் ஆயிருக்கும். தேர்ட் ஸ்டெப்ல எலக்ட்ரான் டனலிங். when the gate voltage reaches a suitable value, an electron gains sufficient energy to tunnel through the first junction into the island. இப்போ நம்மளோட கேட் வோல்டேஜ் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்மளோட எலக்ட்ரானுக்கு வந்து ஓகே நம்மளால அதை தாண்டி போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த எலக்ட்ரான் அந்த எனர்ஜி ரீச் பண்ண உடனே அந்த டனலிங் ஜங்ஷனை தாண்டி அந்த ஐலாண்டுக்குள்ள வரும். ஸ்டெப் 4ல காலம் பிளாக்கேட். த ஆடட் எலக்ட்ரான் இன்க்ரீசஸ் த ஐலாண்ட் சார்ஜ். இப்போ அந்த எலக்ட்ரான் உள்ள வந்த உடனே அந்த ஐலாண்டுக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணும்னா அந்த ஐலாண்டோட சார்ஜை இன்க்ரீஸ் பண்ணும். திஸ் சார்ஜ் ப்ரிவென்ட்ஸ் அனதர் எலக்ட்ரான் ஃப்ரம் என்டரிங் இமீடியட்லி. இந்த மாதிரி அந்த ஐலாண்டோட சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நெக்ஸ்ட் வர எலக்ட்ரானால உள்ள டைரக்டா டக்குன்னு வர முடியாது. ஸ்டெப் 5ல எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். த எலக்ட்ரான் டனல்ஸ் த்ரூ செகண்ட் ஜங்ஷன் அண்ட் ரீச்சஸ் த ட்ரெயின். இப்போ நம்ம ஐலாண்ட்ல இருக்க எலக்ட்ரான் என்ன பண்ண போகுதுன்னா அந்த செகண்ட் ஜங்ஷனை தாண்டி நம்ம ட்ரெயினுக்கு ரீச் ஆக போகுது. இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். 6th ஸ்டெப்ல ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா பை அட்ஜஸ்டிங் த கேட் வோல்டேஜ் எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஒன் அட் அ டைம் ஃப்ரம் சோர்ஸ் டு ட்ரெயின். அதாவது நம்மளோட கேட் வோல்டேஜை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா எலக்ட்ரான்ஸ் வந்து 1 by 1 சோர்ஸ்ல இருந்து ட்ரெயினுக்கு நம்மளால அனுப்ப முடியும். அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி லோ பவர் கன்சப்ஷன். அதாவது பவர் கன்சப்ஷன் ரொம்பவே கம்மியாக இருக்க போது. வெரி ஹை சென்சிட்டிவிட்டி. எல்லாமே சிங்கிள் எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது, அதனால இதோட சென்சிட்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். அல்ட்ரா ஸ்மால் சைஸ். நம்ம எலக்ட்ரானிக் லெவலில் ஹேண்டில் பண்ணுறதுனால இதோட சைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். சூட்டபிள் ஃபார் நானோ ஸ்கேல் சர்க்கியூட்ஸ். நானோ ஸ்கேல் சர்க்கியூட்ஸுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்சிட்டிவ் டு நாய்ஸ்க்கு இது ரொம்பவே சென்சிட்டிவ். ஆஃபன் ரெக்வயர்ஸ் வெரி லோ டெம்பரேச்சர்ஸ். இதுக்கு வந்து ரொம்பவே கம்மியான டெம்பரேச்சர் தேவைப்படும். பிகாஸ் ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் வரும். லிமிட்டட் லார்ஜ் ஸ்கேல் கமர்ஷியல் யூஸ். இந்த லார்ஜ் ஸ்கேலில் வந்து நம்மளால கமர்ஷியல் யூஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டம், அதனால ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.